திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் மண்ணை வெயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். அரைசனை அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கணிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுள் கடந்த மெய்ச்சுடரே திரைபராமன்னும் அமதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் மக்களுடைய திருவடி தாமர்களுக்கும் அடியனுடைய மனம் மொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடை நூலினை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வேளையிலே மூன்றாவது கண்ணியாகிய ஆம் அளவும் தேட என்ற கண்ணியை உமாபதி சிவனாருடைய குருவருள் துணை கொண்டு தொடர்ந்து சிந்திப்போம். பூமன்னு நன்முகத்தோன் புத்தேளிரங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளியவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளியவரும் தேரும் வகை மாமணி சூழ் என்ற அந்த மூன்றாம் கண்ணியினை சிந்திப்போம். பிரமன் தேவர்கள் திருமால் வேதம் வேதாந்தம் விந்து நாதம் நாதாந்தம் இவை அனைத்தும் தம் தம் உள்ளத்தில் தோன்றிய அறிவுகளால் முடிந்த அளவு தேடிக் காணவும் தேடிக் காண முடியாத நிலையில் உள்ள இந்த பெருமான் நம்முடைய சிவபெருமான். எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு திருவண்ணாமலை வரலாறு. பிரமனும் திருமாலும் தேடியும் காண முடியாது வளர்ந்து நின்ற அந்த ஆதியும் அந்தமுமில்லாத அரும்பெரும் சோதியாகிய இறைவன் இங்கே தோன்றி நமக்கு அருள் செய்து கொண்டு இன்னமும் உள்ள அந்த வரலாற்றை நமக்கு காணலாம். ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை அளவுபடாமல் அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன்
நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்ற பாடலிலே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அவன் உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் உணர்ந்து ஓதுதற்கு அரிய நிலையில் உள்ள இந்த பெருமான். இது சொரூப நிலையை குறிக்கின்ற இடம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியாக விளங்குகின்ற அந்த உயர்ந்த நிலை. திருமூலதேவநாயனாரும் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே என்று அருளியிருப்பார். ஆரால் அறிய முடியும் கண்ணுதலார் தன் கருணை கண் காட்ட, அவன் அருட்கண் நமக்கு காட்டினால் மட்டுமே நம்மால் காண முடியும். அவனை பற்றியும் காண முடியும். நம்மை நாமேவும் அவன் காட்டினால் ஒழிய இந்த ஆன்மாக்களால் அறிந்து கொள்ள முடியாத அந்த நிலையில் உள்ள சிற்றறிவு உடைய ஆன்மாக்கள். பெருமானோ அவன் ஓதற்கு அரிய நிலையில் உள்ள இந்த பெருமான், அளவுபடாத நிலை. சுந்தரமூர்த்தி நாயனாரும் திரு ஆமாத்தூர் தலத்து பதிகத்திலே காண்டவன் காண்டவன் காண்டற்கரிய கடவுளாய் நீண்டவன் நீண்டவன் நாரணன் நான்முகன் நேடவே, அப்படிப்பட்ட இறைவன் ஆண்டவன் ஆண்டவன் எனையுமாள் என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்கின்றான் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் நாரணனும் நான்முகனும் தேடியும் காண கிடைக்காத இறைவன் அடியேனுக்கு எளிமையாக வந்து அருள் செய்கின்றான் என்ற வகையிலே அருளியிருப்பார். அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை. சேம ஒளி என்பது பாதுகாவலை தருகின்ற ஒளி வடிவான பதி. உயிரினங்களுக்கும் சேமத்தை, அதாவது நலத்தை தருகின்ற ஒளி. மற்ற உலகில் உள்ள அனைத்து ஏனைய ஒளிகளுக்கும் சேமத்தை தருவது இந்த ஒளியே. இதையே பேரூர் புராணத்திலும் பாடலில் ஒளியாய் ஒளியதன் ஒளியாய் ஒளியதன் ஒளியும் ஒளி தரும் தனி தரும் ஒளியாய், ஒளியாய் ஒளியதன் ஒளியாய் ஒளியதன் ஒளியும் தனி தரும் ஒளியாய் என்று அருமையான அந்த பாடல். இப்படி சேம ஒளி எவரும் தேரும் வகை. எல்லா உயிரினங்களும் வழிபட்டு மலமயக்கம் நீங்கி தெளியும் பொருட்டு அருள் செய்கின்ற இறைவன். அக்ரணையாக உள்ள உயிரினங்கள் எல்லாம் சிவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றன. ஆனால் உயர்தனை பொருளாகிய மனிதர்கள் சிவலிங்கத்தை வழிபட பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். என்ன சொல்வது? காக்கை, குரங்கு, அணில், யானை, பாம்பு போன்ற உயிரினங்கள் எல்லாம் பெருமானை வழிபட்டு பேறு பெற்றிருக்கின்றன. ஆனால் ஏனோ மனிதர்கள் செய்த தீவினை, கருவறைக்குள் எறும்பு, கரப்பான் பூச்சி, எலி, பூனை, வௌவாலெல்லாம் செல்லுகின்றது. தாராளமாக அங்கே உள்ளே நடமாடிக்கொண்டுள்ளது. ஆனால் மனிதர்கள் சென்று சிவனை வழிபட தடை. என்னே அறியாமை,
இது இங்கே நம் பகுதிகளில் மட்டும்தான். வட இந்தியாவிலே அனைவரும் சென்று கருவறையில் சென்று சிவலிங்கத்திற்கு தண்ணீர் ஊற்றி தொட்டு வழிபாடு செய்கின்ற அளவிலே இன்னும் அங்கே அந்த நடைமுறை உள்ளது. வெளியே தண்ணீர் தொட்டி இருக்கும், அங்கே குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும், எடுத்துக்கொண்டு சென்று தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யலாம். ஏனோ அறியாமை. ஒரு காலத்தில் மரத்தின் கீழேதான் இந்த சிவலிங்கங்கள் எல்லாம் இருந்தன. அப்பொழுது அனைவரும் வழிபட்டு கொண்டிருந்தனர். திருக்கோயில் அமைப்பு என்ற வந்த பிறகு இப்படி ஒரு சூழல். ஆலயங்கள் பெருமானுடைய அந்த நித்திய நிகழ்வுகளை அருமையாக அந்த ஆலயங்களில் இருந்து செய்வதற்கு தத்துவ ரீதியாக அமைக்கப்பட்டது. ஆனால் ஏனோ இன்னும் இந்த அறியாமை நீண்டு கொண்டே உள்ளது. சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து. இங்கே மாமணி சூழ் என்பது உயர்ந்த மாணிக்கங்கள் சூழ்ந்து விளங்குகின்ற அழகிய சபை. தில்லையிலே 5 சபைகள் உள்ளன. எனவே இன்றைய கண்ணியில் தம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் என்ற வகையிலே நாம் தொடர்ச்சியான பாடத்தை மீண்டும் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். என்றும் அன்பும் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.